ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலலாம் பொதுவாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வந்துச்சுனாக்கா ஹஸ்பண்ட் தான் வந்து விட்டு கொடுப்பாரு. ஒய்ஃப் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு ஆட்டிடியூட் காட்டுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து பின்னாடியே வந்து கெஞ்சணும்னு எதிர்பார்ப்பாங்க. கெஞ்சுவாரும் கூட. அவங்க எதிர்பார்ப்பாங்க. பட் அவர் வந்து கேட்கும்போது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சாரி சொல்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க மேலேயே தப்பு இருந்தாலும் இவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி சில வீட்டில் நடக்குது. நான் வந்து சில வீட்டில் தான் சொல்கிறேன், எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி சொல்லலை. என் வீட்லேயும் இந்த மாதிரி தான் நடக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது எதனால், இவங்க தப்பு செஞ்சாலும் ஒத்துக்க மாட்டுறாங்க. பட் அவங்க வந்து சாரி கேட்டாலும் ஏற்றுக்க மாட்டுறாங்க. எதனால் அப்படி சொல்லிட்டு ஒரு பட்டிமன்றம் மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, நானும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படி சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அதில் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆம்பளைங்க போதைக்காக எப்படி வந்து ட்ரிங்க்ஸு மற்ற விஷயம்லாம் எடுத்துக்கிறாங்களோ அதே போல் ஆம்பளைங்க பொம்பளைக்கிட்ட சாரி கேட்கும்போது அது ஒரு போதை மாதிரி இருக்கும் பொம்பளைங்களுக்கு அப்படி சொன்னாங்க. நானும் யோசித்து பார்த்தேன், ஆமாம் இல்லை, அவங்க சாரி கேட்கும்போது நம்மளுக்கு அப்படியே மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டுவீங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்துட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்றனால சம்பா கோதுமை வச்சுட்டு நான் கேசரி பண்ணேன். ஸோ இதில் நம்ம கேசரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும். சாப்பிட்டு அந்த ஃபீலிங்கே தெரியாது, ரொம்ப லைட்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு நம்ம உப்புமா, வெஜ் பிரியாணி இதெல்லாம் செய்யும்போது இன்னும் நல்லா அட்டகாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.